வெவ்வேறு பரிமாணங்களுடன் வெவ்வேறு வகையான உலகங்கள் உள்ளன. அவற்றில் ஒன்று தனித்துவமான பரிமாணம். ஒன்று தனித்துவமான பரிமாணமாகும். அது மோபியஸ் என்று அழைக்கப்படுகிறது. இந்த உலகம் ஒரு சாதாரண கிரகம் இல்லை, ஒரு சுருண்ட வளையம். இருளின் நடுவே மிதக்கும் ஒரு முடிவில்லாத கட்டமைப்பு. இங்கே மரணம் முடிவு இல்லை, அது ஆரம்பம். விடியற்காலையில் கல்லறைகள் மெதுவாக மூச்சுவிடும். மண்ணின் அடியில் இருந்து நாம் முதியவர்களாக பிறக்கிறோம். பழைய முகம், ஆனால் புதிதான உள்ளம். உடல் மட்டும் பின்னோக்கி செல்லும், நமது சிந்தனை மட்டும் முன்னோக்கி வாழ்கிறது. ஆனால் உண்மையான அறிவியல் வேறு விஷயத்தை சொல்கிறது. இந்த உலகில் காலம் பின்னோக்கி ஓடவில்லை, அதை யாரோ கட்டாயப்படுத்துகிறார்கள். நம்மை தாங்கும் இந்த மோபியஸ் கட்டமைப்பு உலகம் இல்லை, ஒரு இயந்திரம். காலத்தை வளைக்கும் ஒரு ரகசிய அமைப்பு. அந்த சுருள் ஈர்ப்பு விசையை கூட மாற்றுகிறது, நியதிகளையே வளைத்து விடுகிறது. ஆனால் சில நேரங்களில் இயந்திரம் தவறுகிறது. ஒரு குழந்தை நேரத்தின் ஒளியிலிருந்து வெளியே விழுகிறது. அவனின் நிழல் முன்னோக்கி நகர்கிறது. கோப்புகளில் எல்லாம் சரியாக இருக்கிறது என்று காட்டுகிறார்கள். ஆனால் இன்று ஒரு பிறப்பு காணவில்லை. நகரத்தின் அடியில் ஒரு ரகசிய நேர புலம் துடிக்கிறது. ஒவ்வொரு வருடமும் அது சக்தி அதிகரிக்கிறது. மக்கள் அது நம்மை காக்கிறது என நம்புகின்றனர். ஆனால் விஞ்ஞானிகள் ஒரு இருண்ட உண்மையை கிசுகிசுக்கிறார்கள். இந்த வாழ்க்கை சுழற்சி கண்டுபிடிக்கப்பட்டதில்லை, உருவாக்கப்பட்டது. நாம் முடிவில்லாத ஒரு வட்டத்தில் சிக்கும் மக்கள். அந்த வட்டத்திலிருந்து வெளியே வரும் கணமே நாம் மறைவதில்லை. உலகம் உடைந்து போகும்,